ஸோ 2025ல வந்துட்டு ஹாலிவுட்ல ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் சீரிஸாக எடுக்கப்பட்ட தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற சீரிஸை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 4 லாங்குவேஜ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல டோட்டலா 4 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 1 hour பீரியட்ஸ் கிட்ட வந்துருது. சரி, இந்த சீரிஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1986 காலகட்டத்துல புளோரன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு காருக்குள்ள தப்பான விஷயங்களை பண்ற கப்புள்ஸை ஒரு சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா கன்னால ஷூட் பண்ணி அவங்கள பயங்கரமா கொலை பண்ணி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த கொலைகள் எல்லாத்தையுமே யார் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை ஒன்பதுன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரீஸை உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சீரீஸ்ல ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து ரியலான ஃபுட்டேஜ் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸை அடல்ட் ஆடியன்ஸ் மட்டுமே பாருங்க. தமிழ் டப்பிங்குமே இந்த சீரீஸுக்கு வந்துட்டு அருமையா பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு அருமையான சீரீஸ் தான். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.